மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை குறைந்ததால் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருந்த வெள்ளப்பெருக்கு சீரடைந்து உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்போது நீரின் அளவு எந்த அளவுக்கு இருக்கு? நீர்வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கா? பற்றின விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வந்த அந்த கனமழையானது நேற்று மாலை முதல் சற்று ஓய்ந்திருக்கிறது. நெல்லை மாநகர பகுதிகளான திருநெல்வேலி ஜங்ஷன், டவுன், வண்ணாரப்பேட்டை மற்றும் பாளையங்கோட்டை மார்க்கெட் ஆகிய பகுதிகளில் தற்போது மழை அளவானது குறைந்திருக்கிறது. தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வெள்ள நீர் நேற்று சூழ்ந்திருந்தது. தற்போது இன்று அதிகாலை முதல் அனைத்து வீடுகளிலும், பெரும்பாலான வீடுகளிலும் சூழ்ந்திருந்த வெள்ள நீர் தற்போது வடிய துவங்கியிருக்கிறது. மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளான தச்சநல்லூர், அம்பாசமுத்திரம், வள்ளியூர் மற்றும் நாங்குநேரி, ஏர்வாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் வயல்வெளிகளிலும் அதிக அளவு மழைநீர் சூழ்ந்திருந்தது. அதுவும் இன்று காலை முதல் சற்று வடிய துவங்கியிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று மாலை வரை பெய்த மழையின் அளவை தொடர்ந்து தற்போது 143 அடி உச்சம் கொண்டிருந்த பாபநாசம் அணை நீர்மட்டம் தற்போது 76 அடியாக குறைந்திருக்கிறது. அணைக்கு வினாடியிலிருந்து சுமார் 6426 கன அடி நீரானது வந்து கொண்டிருக்கிறது. எனவே நெல்லை தாமிரபரணி ஆற்றில் தற்பொழுது வெள்ள பாதிப்பு ஏதும் இல்லை என்றே கூறலாம். அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தபடி ஆற்றங்கரையோரம் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே தற்போது பாதுகாப்பு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அணைகளிலிருந்து நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருக்கின்ற காரணத்தினால் தற்போது அணையிலிருந்து நீர் மற்றும் அந்த உபநீர்கள் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதும் இல்லாத காரணத்தினால் இன்று நெல்லை தாமிரபரணி ஆற்றில் பெரும்பாலான இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்க முடியும் என்றே மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 118 அடி உச்சநீர்மட்டம் கொண்ட மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் தற்போது 87 அடியாக குறைந்திருக்கிறது. மேலும் அணையிலிருந்து வினாடிக்கு 6556 கன அடி மட்டுமே திறந்து கொண்டிருக்கிறது. எனவே 17 கன அடி தண்ணீர் திறந்து வைக்கப்படுகிற சூழலில் தற்போது நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்லக்கூடிய தாமிரபரணி ஆறுகளில் இன்றைய தினம் வெள்ளப்பெருக்கிற்கான சாத்தியக்கூறு ஏதும் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய இந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தற்போது அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. நெல்லை மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நெல்லை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக கூடிய கே. நேரு தலைமையிலான அதிகாரிகள் 2 நாட்கள் நெல்லையிலே முகாமிட்டு மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தற்போது மீட்பு பணிகளை துரிதமாக ஈடுபட்டு வராங்க. சரவணன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.